சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. பிரவீன் சக்கரவர்த்தி அவர் யாரு, என்ன அவர் என்ன கோவம் திமுக மேல? காங்கிரஸ்க்கு உறுதுணையான நண்பனாக திமுக தான் இருக்கு. தலைவர் ராகுல் காந்தி கால் பண்ணி நீங்க அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு. விஜய் கிட்ட பேசினது கூட்டணியை உடைக்கணும்ன்ற எண்ணத்திலையோ அந்த பண்பின் அடிப்படையில் தான் விஜய் கிட்ட பேசுறே தவிர அதுக்குள்ள இவ்வளவு உள்நோக்கம் இருக்கு. அண்ட் வந்து இந்த ஐடியாலஜிக்கல் அலையன்ஸ் அங்கே ஸ்ட்ராங்கா இருக்கு. பிஜேபியை வீழ்த்த முடியும் என்பது ஏன் வந்து அது ஐடியாலஜிட்டு கனெக்ட் பண்ணி அவரை ஏன் வந்து தனியாக காயின் இல்லை. ஆனால் இவர் அப்படி இல்லை, அங்கதான் முரண்பாடு. இந்த டிஃபரன்ஸை பிரித்து பார்க்கணுன்ற தமிழக அரசியலின் பல்வேறு திருப்பங்களை உங்களுடன் பகிர்ந்து வரும் நம்ம நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வணக்கம். இன்றைக்கே நம்முடன் அரசியல் பேசுவதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய ஸ்போக் பர்சன் திரு இனியன் ராபர்ட் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். திமுக கூட்டணிக்குள்ளே என்ன நடந்துட்டுருக்கு? எலெக்ஷனுக்கு இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. டக்குன்னு வந்து திமுக கூட்டணிக்குள்ளே சில குழப்பங்கள், குறிப்பாக காங்கிரஸ் வர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிற மாதிரியான சில பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. பிரவீன் சக்கரவர்த்தி பேர் அடிப்படுது, நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்குது. என்ன விஷயங்கள் போயிட்டுருக்கு சார்? சார் ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா ஒன்றுமே நடக்கலை தான் உண்மை. திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளே ஒன்றுமே நடக்கலை. ரொம்ப தெளிவாக இருக்குது. டெல்லியில் நாடாளுமன்றத்தில் காங்கிரஸுக்கு திமுக எண்ணிக்கை தேவை. கணிசமான எம்பிஸ் டிஎம்கேக்கு இருக்கிறாங்க. அங்கே பாஜகவை எதிர்ப்பதற்கு, மசோதாக்களை எதிர்த்து வாக்களிப்பதற்கு, பார்லமெண்ட் வெளியில் போராட்டம் நடத்துவதற்கு, ஒன்றா சேர்ந்து ஒத்துமையை காமிக்கிறதுக்கு காங்கிரஸுக்கு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேவை. தமிழ்நாட்டில் திமுகவுக்கு காங்கிரஸுடைய வாக்கு வங்கி தேவை. அது ஈக்குவேஷன். திமுகவும் காங்கிரஸ் சேரும்போது தமிழ்நாட்டில் உள்ள சிறுபான்மை தலித் மக்கள் நம்பி வாக்களிப்பாங்க அந்த கூட்டணிக்கு. அப்போ 2 கட்சிகளுக்குமே மியூச்சுவல் பெனிஃபிட் இருக்குது. அது 2 கட்சிகளும் புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால் எங்களுக்குள்ள கட்சி அதிகார மட்டத்துக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஒரு சிலர் ஏற்படுத்துகிற பிரச்சனையினுடைய விளைவு தான் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி. நான் புரிஞ்சுக்கிறேன். கிரவுண்ட் லெவலில் சில திமுக தொண்டருக்கும் காங்கிரஸ் தொண்டருக்கும் சில முரண்பாடுகள் இருக்கலாம். அது கூட்டணின்னு வந்தாலே இருக்க தான் செய்யும். அது ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்க வேணாம். கொள்கை ரீதியாக பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு சில பேர் காங்கிரஸ்குள்ளே வந்து காங்கிரஸுடைய எதிரி திமுக அப்படிங்கிற மாதிரி நரேட்டிவை செட் பண்ணும்போது தான் நாங்கள் பயப்படுறோம். நாங்கள் இப்போ அந்த மாதிரி நரேட்டிவ் போயிட்டு இருக்கோம். அப்படிதான். இப்போ காங்கிரஸுடைய எதிரி யார் அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸுடைய முதல் எதிரி பாஜக தான். காங்கிரஸ் எதிரி திமுக இல்லை. ஆனால் சிலர் எப்படி நரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னா திமுக நீங்கள் எதிர்க்கணும், அதுக்கு தாவேக்கா கிட்ட போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி தாவேக்கா கிட்ட தான் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் பேச போனது, அங்கே பல முறை ஊடகத்தில் வந்துச்சு போச்சு. இதெல்லாம் மிகப்பெரிய சலசலப்பு ஏற்படுச்சு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் யதார்த்தத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவோ, பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபாலோ, எங்கள் அன்பு தலைவர் ராகுல் காந்தியோ யாருமே இதை பற்றி பேசவும் இல்லை, அறிக்கை கொடுக்கவும் இல்லை, இவர் யாரும் அப்பாயிண்ட் பண்ணவும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரியான பேச்சு அவங்க வந்து கண்ட்ரோலும் பண்ணல. ஆமாம், அப்படியும் பார்க்க வேண்டியது இல்லை. ஏன்னா காங்கிரஸ் ஒரு ஜனநாயக கட்சி சார், டெமோக்ராட்டிக் பார்ட்டி. அந்த டெமோக்ரஸி ஜனநாயகத்தை சில பேர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, தவறாக பயன்படுத்துகிறாங்க. அப்படி தவறாக பயன்படுத்துனா இது இப்போ நேற்று செல்வ பிறந்தகை அவர்கள் தலைவர் என்ன பண்ணியிருக்காருன்னா லெட்டர் அமைச்சிருக்காரு, கடிதம் அனுப்பியிருக்காரு. ஆனால் நடவடிக்கை எடுப்பாங்க. ஒரு என்கொயரி கமிட்டி போட்டு கேட்பாங்க, என்ன இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, எல்லாம் சரியா தப்பா. ஏன்னா இந்த கூட்டணி வந்து இந்தியாவிலே வந்து காங்கிரஸுக்கு உறுதுணையான நண்பனாக திமுக தான் இருக்குது. அதாவது ராகுல் காந்தியை முதல்ல பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக அறிவிச்சது முதலமைச்சர் தான். அண்ட் வந்து இந்த ஐடியாலஜிக்கல் அலையன்ஸ் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. பிஜேபியை வீழ்த்த முடியும் என்பதற்கான எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஏன்னா இந்த கூட்டணி, ஏன்னா நார்த் இந்தியாவிலலாம் பிஜேபிலாம் வீழ்த்த முடியாதுங்க, பிஜேபிலாம் பவர்ஃபுல்லாக வந்துட்டான், ஒன்றும் பண்ண முடியாது, அந்த ஒரு மனப்பான்மையில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இல்லை ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸை போட்டோம்னா பிஜேபி வீழ்த்த முடியும் என்பதற்கான எக்ஸாம்பிள் இங்கே தான் இருக்குது. அந்த எக்ஸாம்பிள் யாரும் சிதைப்பாங்களா? அதில் யாருமே கட்சியில் உயர்மட்டத்தில் இருக்க யாருமே இதை சிதைக்க நினைக்கல. பிரவீன் சக்கரவர்த்தி அவர் யார், என்ன அவர் என்ன கோவம் தெரில, திமுக மேலே சம்மந்தமே இல்லாமல் தாவேக்கா கிட்ட பேசுகிறாரு. சில ஊடகங்களும் அவருக்கு ஆதரவு தெரிவித்து பைட்டெலாம் வருது. ஸோ அதனால் வந்து அதை பெருசாக கண்டுக்க வேணாம். அவரை நிராகரிப்பு தான் வந்து அடுத்து காங்கிரஸ் திமுகவுடைய எதிர்காலத்துக்கு நல்லதாக இருக்குன்றது என்னோட ஒரு வியூவாக இருக்குது. சார், இப்போ நீங்கள் ஒட்டுமொத்த குழப்பத்துக்கான காரணம், இந்த பிரச்சனைக்கான ஒரு முக்கிய ரீசன் வந்து நீங்கள் பிரவீன் சக்கரவர்த்தி தான் நீங்கள் பாயிண்ட் பண்ணி பேசுகிறீங்க. ஆனால் இன் ரீசெண்ட் டேஸில் நடந்த சில பொலிட்டிக்கல் இன்சிடெண்ட்டை பற்றி பேசும்பொழுது குறிப்பிட்டால் திமுக எதிர்த்து எதிராக அரசியல் செய்யக்கூடிய நபராக விஜய் இருக்கிறாரு, தாவேக்கா கட்சி இருக்குது. அப்படிப்பட்ட விஜய்கிட்ட வந்து ராகுல் காந்தி வந்து பேசுனதாக இருக்கட்டும், அவர்கிட்ட பர்சனலாக பேசுனதாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எப்படி அதை டிஎம்கே பார்க்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல.
உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன சொல்லுங்கள், ஸ்டாலினும் ராகுலும் நண்பர்னு சொல்கிறீங்க, சகோதரன் சொல்கிறீங்க, நல்ல ஒரு ஒப்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது ஸ்டாலினுக்கு நேர் எதிர் அரசியல் செய்யக்கூடிய நபர்கிட்ட அவரையும் என்கேஜ் பண்ணுறாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அதுதான் இப்போ என்னன்னா, தமிழ்நாடு காங்கிரஸில் இருக்கிற ஒரு சில பேர் தலைவர் ராகுல் காந்திக்கு ஃபோன் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. நீங்கள் சொன்ன பிரவீன் பண்ணியிருப்பாரு, நான் எதிர்பார்க்குறேன். தலைவர் ராகுல் காந்தி கால் பண்ணி நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனுடைய விளைவு அவர் அவர் வந்து ஒரு மனிதனை அடிப்படையில் தான் 40 பேர் இறந்துட்டாங்களே என்னங்கிற ஒரு துக்கம் விசாரிப்பது இந்திய கலாச்சாரத்தின் ஒரு பண்பு. அந்த பண்பின் அடிப்படையில் தான் விஜய்கிட்ட பேசுகிறே தவிர அதுக்குள்ளே இவ்வளோ உள்நோக்கம் இருக்குது, இவ்வளவு சதி விளையாடுறது பின்னாடின்ற அந்த அளவுக்கு அவர் அந்த நேரத்தில் யோசிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பாதிக்கப்பட்டது வந்து மக்கள் தான். அந்த மக்கள்கிட்ட 41 குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணி பேசியிருந்தா நோ இஷ்யூ, ஓகே, புரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த பாதிப்புக்கு காரணமான ஒரு நபர் இவரோட ஈவெண்ட்லாம் அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, இவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறதுங்கிறது தான் வந்து, ஏன்னா அங்கேருந்து இந்த கான்ட்ரவர்சி பிரவீன் சக்கரவர்த்தி வச்சு ஆரம்பிக்கல, அங்கேருந்து இந்த கான்ட்ரவர்சி ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இடையில தான் பிரவீன் சக்கரவர்த்தி வந்ததை நான் பார்க்குறேன். இல்லை, நான் அதை விளக்குறேன். நான் யாரோ ஒருத்தர் தலைவர் ராகுல் காந்தி கிட்ட நீங்கள் விஜய் கிட்ட பேசுங்கன்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அடிப்படையில் அவர் பேசியிருக்காரு. பேசி முடிச்சவர் என்ன பண்ணாருன்னா ஒரு கமிட்டி அமைச்சார். அந்த கமிட்டி 40 குடும்பங்களுக்கு வந்து சந்திச்சு ஆறுதல் சொல்லிச்சு. கேசி வேணுகோபால் தலைமையில் ஒரு குழு அமைச்சார், தலைவர் ராகுல் காந்தி அமைச்சார். அமைச்சு அந்த குழு கரூருக்கு வந்து எல்லா குடும்பங்கள் எல்லா வீடுகளுக்கும் போய் சந்திச்சு ஆறுதல் சொன்னாங்க. ஸோ அதோட நீட்சி தான் அது. அதனால் அவர் வந்து விஜய் கிட்ட பேசினது கூட்டணியை உடைக்கணுன்ற எண்ணத்துலையோ அல்லது வந்து விஜய் மேலே பெரிய அன்பு இருக்கிறதுனாலையோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. மனிதனை அடிப்படையில் தாவேக கட்சியின் தலைவராக ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு, ஏதோ ஒன்று அவர்கிட்ட நம்ம பேசுவோன்ற ஒரு மனிதனை அடிப்படையில் தான் பேசியிருக்காரு. அதுவும் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை சம்மன். அவராக பேசியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு நல்லா புரியுது. அதனால் நம்ம இதை ஒரு பெரிய விஷயமா மாற்ற வேண்டாம். ஏன்னா இது ஒரு கூட்டணிக்கான எந்த விதமான ஒரு பிளவுக்கும் இது ஒரு காரணமாக இருந்துடக்கூடாதுன்றதை நான் பார்க்குறேன். இப்படி ஒரு நெரேட்டிவ் ஒன்று சொல்லப்படுது, அது உண்மையாக போய்ங்கிறது நீங்களே விளக்கிடுங்க. அது என்னன்னா, இப்போ திமுக கூட்டணிக்குள்ளே தொடர்ச்சியாக காங்கிரஸ் பயணிச்சிட்ருக்கு. ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் திமுக கூட்டணிக்குள்ளே காங்கிரஸ் போதக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குது, டே பை டே அது குறைஞ்சிட்டே இருக்குது. ஸோ வந்து அதை என்ஷூர் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஸோ அதை என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இப்போ வந்து விஜய் அவர் எங்களுக்கு ஒரு டீம், அவர் ஆப்ஷனாக இருக்கார், அதை வச்சு இங்கே வந்து அதை என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறதோ அல்லது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்குற அந்த விஷயமோ அது தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் திமுக வெற்றி பெறுவது மாற்று கருத்து இல்லை, ஆனால் காங்கிரஸோட வளர்ச்சியும் வீழ்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு. அந்த ஒரு பர்சனல் அந்த கட்சியினுடைய ஒரு பரந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட்டில் கூட அப்படி ஒரு கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. அது வந்து முழுக்க இல்லைன்னு மறுக்க முடியுமா? அது எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, நீங்கள் அதை 2 விஷயத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஒன்று, காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் சரிவெல்லாம் சந்திக்கல. 2014 நாங்கள் தனித்து போட்டியிடும் போது எங்களுக்கு 4.5% ஓட் பேங்க், அது ரிசர்வ் ஓட் பேங்க். எங்களுக்கு 2024 எங்கள் ஓட் பேங்க் அலையன்ஸ் மூலமாக கிடச்சது 10.5 விழுக்காடு வாக்கு வங்கி. ஸோ எங்களுக்கு அப்படியே டபுளாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒன்று, தொகுதிகள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. 2011 63 சீட்டு, 2016 எங்களுக்கு 40 சீட்டு, 2021 எங்களுக்கு 25 சீட்டுகள் குறைஞ்சிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் 2011 இருந்த கூட்டணி கட்சிகள் எண்ணிக்கை குறைவு. 2016 மக்கள் நல கூட்டணி, அதில் ஒரு விளைவில் சில கட்சிகள் உள்ளே வந்தாங்க, எங்கள் சீட்டு குறைஞ்சிச்சு. 2021 ஒரு மெகா கூட்டணியை திமுக அமைக்குது, அதனால் சீட் குறைஞ்சிச்சு. இதுக்கு மேலே கீழே குறையிறத நாங்கள் நிச்சயம் ஏற்றுக்க மாட்டோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதான் ஆவரேஜ் நம்பர். இதுக்கப்புறம் மேலே தான் போகணுன்றது எல்லா காங்கிரஸ்காரங்களும் ஒத்துப்பாங்க, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இது கட்சியினுடைய வீழ்ச்சியாக பார்க்கக்கூடாது, கூட்டணியினுடைய பலம். இன்றைக்கும் கூட்டணியை பலப்படுத்தி தான் ஆகணும். இன்றைக்கும் புதுசாக யாராவது உள்ளே வந்தாங்கன்னா நம்ம வரவேற்று தான் ஆகணும். ஏன்னா அந்த பக்கத்தில் எதிரி ரொம்ப பலமாக இருக்காங்க. பல சித்து விளையாட்டுகள், பல பேரை ப்ராக்சியாக உள்ள அனுப்புகிறாங்க, புதுசாக நிறைய பேர் கிளம்பி வராங்க, சந்தேகப்படக்கூடிய பல பேர் இருக்கிறாங்க இங்கே. அதனால் இந்த கூட்டணி எவ்வளோத்துக்குள்ள வந்து ஸ்ட்ராங்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோமோ அதை பண்ணணும். ஆனால் அட் த சேம் டைம் காங்கிரஸ் எந்த காலத்துலையுமே இந்த 25 தொகுதிகள் குறையிறதை ஏற்றுக்க மாட்டோம். அதில் செல்வ பிறகு அதை பதிவு பண்ணியிருக்காரு. நாங்கள் 25க்கு மேலே தான் பேசுவோமே தவிர 25 கீழே நாங்கள் பேச மாட்டோன்றதில் தெளிவாக இருக்கிறேன். இப்போ பிரவீன் சக்கரவர்த்தியோட கருத்து வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அது வந்து கட்சியோட வளர்ச்சி நோக்கி அவர் அந்த கருத்தை வச்ச மாதிரி நீங்கள் பார்க்கலையா? இல்லை, அப்படி தெரியல. கட்சி வளர்ச்சி நோக்கி போகிறதா இருந்தால் ஏன் அவர் வந்து பிஜேபி ஆளுகின்ற காட்டாட்சி தர்பாரை தமிழ்நாடோட கம்பேர் பண்ணணும்? உங்களுக்கு காங்கிரஸோட எதிரி திமுக இல்லை, காங்கிரஸ்க்கு எதிரி பாஜக தான். அந்த பாஜக ஆளுகின்ற ஒரு மாநிலத்தை, அதுவும் யோகி ஆதித்யநாத்துடைய ஒரு ரவுடித்தனமான ஆட்சி நடக்குது யூபியில், அதை கொண்டு தமிழ்நாட்டை வச்சு கம்பேர் பண்ணுறவர் யாராக இருக்கும்? இல்லை சார், ஐடியாலஜி சப்ஜெக்ட் வேறு சார், நிர்வாகம் சப்ஜெக்ட் வேறு. அவர் ஐடியாலஜியை நீங்கள் விட்டுருங்க. நிர்வாக ரீதி என்ன சொல்கிறாருன்னா வந்து யூபியோட வந்து தமிழ்நாடு வந்து அதிகமாக கடன் வாங்குதுன்னு சொல்கிறார். ஏன்னா நமக்கு நிறைய வளர்ச்சி நோக்கி நம்ம போகிறோம், நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வரோம், யூபிஐ கம்பேர் பண்ணும்போது நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வரும். அப்போ வந்து கடன் இயல்பாக வாங்க தான் செய்வோம். அதான் சொல்கிறேன். ஏன்னா யூனியன் கவர்மெண்ட் வந்து நமக்கு வரக்கூடிய ஃபண்டும் குறைவாக தான் வந்துட்டு இருக்கு. இப்போ அப்படி இருக்கும் வாங்க தான் செய்வோம். அப்போ அந்த கருத்துலேருந்து அந்த விஷயத்தை பார்க்கலாம்ல, ஏன் வந்து அது ஐடியாலஜிட்டு கனெக்ட் பண்ணி அவரையே வந்து தனியாக காயின் பண்ணணும்? இல்லை, இப்போ நீங்கள் கடன் வாங்குறது தவறு என்கிற புள்ளியில் தான் நம்ம யோசிக்கிறோம். ஒரு பொருளாதார அறிஞர்களோ அல்லது பொருளாதாரம் சார்ந்து யோசிக்கக்கூடியவங்களோ கடன் வாங்குறதே முதல்ல தப்பு இல்லைன்னு வாதாடுவாங்க. கடன் நம்ம எதற்கு பயன்படுத்துகிறோன்றதை பொறுத்து தான் இருக்குது, அது எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுன்றதை பொறுத்து தான் இருக்குது. கடன் வாங்கவே கூடாதுன்றது தவறான ஒரு புரிதல், தவறான ஒரு கொள்கை, இது பொருளாதார கொள்கை இது. அப்போ தமிழ்நாடு அரசு உலக வங்கிகிட்ட இருந்து IMF இருந்து கடன்கள் வாங்கியிருக்கிறாங்க. அந்த நிதி எதற்காக செலவு செய்யப்பட்டிருக்கிறது, அதோட இம்பாக்ட் சமூகத்தில் என்ன மாதிரி நடந்திருக்கிறது, இதெல்லாமே கொள்கை சார்ந்தது தான்.
இந்த நிதியை வாங்கி கார்ப்பரேட் கம்பெனிக்கிட்ட கொடுக்காம இன்னைக்கு பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் காலை உணவு திட்டம், இதெல்லாமே அந்த பணம் தான் அது. இதோட இம்பாக்ட் என்ன? 10 வருடம் கழித்து இந்த காலை உணவு திட்டத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகள் என்ன மாற போகிறாங்க? அப்போ அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். அது ஒரு பாசிட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட், அது நெகட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அதெல்லாம் இது கொள்கை கூட கனெக்ட் பண்ணி நீங்கள் கொள்கையும் இந்த நிர்வாகமும் சேர்ந்து தான் நீங்கள் பார்க்கணும். ஆனால் பிஜேபி ஆளுகின்ற உத்தரப்பிரதேசம் அப்படி கிடையாதுல்ல. அங்கே கடன் வாங்க மாட்டான், கடன் கொடுக்க மாட்டான், கடன் நம்பி கொடுக்க மாட்டான் இவனுமே அந்த ஸ்டேட்டுக்கு. ஏன்னா அங்கே எந்த விதமான வளர்ச்சியும் இல்லை, எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. அப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்தாலும் கூட நீங்கள் பார்த்தீங்க கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி அன்னைக்கு எல்லா மால்கள்லையும் போயிட்டு பிராண்டட் ஷோரூம்ஸ் இருக்கிற மால்களில் போய் எல்லாம் அடிச்சு உடைக்கலாம். எல்லாம் லீவிஸ் ஜீன்ஸு, பீட்டர் இங்கிலாந்து ஷர்ட்ஸ் இருக்காங்க, இன்டர்நேஷனல் பிராண்ட் அவன். இந்த மாதிரி இவங்க வந்து இந்த பஜ்ரங் தள், இந்த விஎஸ்பி ஆட்கள் போயிட்டு பீட்டர் இங்கிலாண்டுடைய ஒரு பிராண்டை அடிச்சு உடைச்சாங்கன்னா அவன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூபிக்கு போகவே மாட்டான், சரிங்களா? அப்போ வேலை வாய்ப்பு வராது. எப்படி பிஜேபி யூபி வந்து ஒரு பொருளாதார மாடலாக பார்க்க காமிக்க முடியும்? அப்போ மதம் தான் அங்கே முன்னிலைப்படுத்தப்படுது, சரிங்களா? உங்களால் பீட்டர் இங்கிலாண்டை உருவாக்க முடியாது, இந்த ரியாலிட்டி இருக்குல்ல. அப்போ தமிழ்நாடு என்பது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த லோனோட கனெக்ட் பண்ணியிருக்கு. அது தெரியும். என்னன்னா அவர் தெரியாமல் இல்லை சார், எல்லாம் தெரியும் சார். தெரிஞ்சு அடிக்கிறது, தெரிஞ்சு நம்பர் வச்சு அடிக்கிறது, நம்பர்ஸை வச்சு மட்டும் அடிக்கக்கூடாது, சரிங்களா? இப்போ என்ன என்சிஆர்பி தமிழ்நாட்டுக்குள்ள என்சிஆர்பி டேட்டா கொலை குற்றமோ குற்றச்செயல்களோ அதிகமாக பதிவாகிறதுனால தான் அது உங்களுக்கு காமிக்கிறீங்க. பதிவாகுதுன்னா சட்டம் ஒழுங்காக இருக்குன்னு அர்த்தம். சட்டம் ஒழுங்கு எங்கே ஒழுங்காக இருக்குதோ அங்கே தான் கேஸ் பதிவாகும். யூபி பீகாரில் சட்டம் ஒழுங்கு சரி கிடையாது, கேஸே ஃபைல் ஆகாதாங்க. அப்புறம் எப்படி நீங்கள் கோர்ட்டுக்கு போவோம், ட்ரையல் போவீங்க, சார்ஜ் ஃபைல் பண்ணுவீங்க. ஆனால் இங்கே தூக்கிட்டு வருவாங்க. இங்கே இருக்கிற என்சிஆர்பி டேட்டா என்ன போட்டுருக்கு தெரியுமா? என்சிஆர்பி டேட்டா அந்த மாதிரி தான் இது. ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பிரவீன் சக்கரவர்த்தி வேணும்னு தான் செய்கிறாரு அப்படின்னா, அப்போ திமுகவுடைய கூட்டணியுடைய பலத்தை வந்து குலைக்கக்கூடிய ஒரு ஒர்க்கை தான் செய்கிறார் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து கண்டிக்கிறாங்க. கூட்டணி கட்சிகள் கண்டிக்கிறாங்க, மதிமுக கண்டிக்கிறாங்க, விசிக, திருமாவளவன், வைகோ, மற்ற எல்லா கட்சிகளும் கண்டிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து மாணிக்கம் தாக்கூர் எம்பி வந்து ரொம்ப கடுமையாக டென்ஷன் ஆகிறாரு. ஃபஸ்ட்டு தேசிய தலைமை, அதாவது சிபிஐயோட தேசிய தலைமை, சிபிஎம்மோட தேசிய தலைமை வந்து இங்கே இருக்கக்கூடிய மாநில தலைமைக்கு எப்படி பேசணும்னு கற்றுக் கொடுங்க, தேவையில்லாத இன்னொரு கட்சியோட விஷயத்தில் வந்து அவங்களாம் தலையிட வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப பேசுகிறாங்க. அதே மாதிரி திருமாவும் வைக்கவும் வந்து ரொம்ப கவனமாக பேசணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. மாணிக்கம் தாக்கூரோட கருத்து எந்த அளவுக்கு ஆஷா இருக்குது? இல்லை, அவர் வந்து அது ஒரு கரெக்டு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா இது கட்சி பிரச்சனை. என் கட்சியின் தலைவர் வந்து ஒரு நிர்வாகி மேலே, ஒன் ஆஃப் தி நிர்வாகி மேலே ஒரு காட்டமான ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு. அது வந்து எதுக்கு ஒரு சமூகத்தில் ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட்டாக மாறணும். அது எங்கள் கட்சி ஒரு பிரச்சனை, அது எங்களுக்கும் திமுக ஒரு பிரச்சனைன்னு சொல்ல போனோம். எதுக்கு அது இன்னொரு கட்சிகள் கருத்து சொல்லுன்ற பெரிய கேள்வி இருக்குல்ல. அது உங்களுக்கு தேவையில்லாத வந்து நான் பார்க்குறேன். நீங்கள் பொதுவாக ஒரு கருத்து சொல்லலாம் நீங்கள், ஆனால் காங்கிரஸ்குள்ளே நடக்கிற விஷயங்களை நீங்கள் இப்போது ஐடியாலஜிக்கலாக கனெக்ட் பண்ணி காங்கிரஸ் ஒரு ஆதிக்க சக்தி அந்த மாதிரியான கருத்துக்களை சொல்கிறத தவிர்க்கலாம். ஊடகங்களில் சொல்லலாம், அது பிரச்சனை இல்லை எங்களுக்கு. ஆனால் கட்சி நடத்தக்கூடியவங்க, கட்சி நிர்வாகிகளை சொல்கிறத எங்களுக்கு அஃபெண்ட் ஆகுது. அது தேவையில்லாத வேலை உங்களுக்குன்றது நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எல்லா விஷயமும் வந்து ஐடியாலஜியோட கனெக்ட் பண்ணுறதுனால டக்குன்னு அவங்க எமோஷன் ஆகிறது பார்க்க முடியுது. டக்குன்னு வந்து இது ஐடியாலஜி டிஸ்டர்ப் பண்ண போகுது, இங்கே வந்து பாஜக அரசு ஊடுருவதுக்கு வழிவகுத்த போகுது. இந்த மாதிரி சின்ன சின்ன கருத்துக்கள் கூட அப்படி அந்தளவுக்கு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அதை பேசுகிறாங்க. என்னோட விஷயம் என்னென்னா, நான் திரும்ப அங்கே தான் வரேன். என்னென்னா இந்த மாதிரியான ஒரு குழப்பம். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ராகுல் காந்தியே பிஎம் கேண்டிடேட்டை ஃபஸ்ட் அறிவிச்சது இப்போ தான், அது 24 கிடையாது 19 அறிவிச்சதுங்கிறது முக்கியமான விஷயம். அப்படிப்பட்ட இந்த காங்கிரஸ், அப்படிப்பட்ட இந்த தமிழ்நாட்டு அரசியலில் இந்த மாதிரியான சில 1 or 2% ஒரு குழப்பம் ஏற்படுது, அது கூட்டணியுடைய உள்ள அதோட ஒற்றுமையை பாதிக்குது அப்படின்னா, இதை பற்றி தேசிய தலைமை ஏன் ரொம்ப சைலண்டாக, டீப் சைலண்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க? இதை பற்றி ஒரு கருத்து தெரிவிக்கிறதையோ அல்லது பிரவீன் சக்கரவர்த்தி மீது நடவடிக்கை எடுக்கிறது ஏன் எந்த ஒரு விஷயம் இல்லாமல் இதை ஒரு என்கரேஜ் பண்ணுற, இதை வந்து ஒரு என்டர்டெயின் பண்ணுற மாதிரில இருக்குது தேசிய தலைமையோட ஆக்டிவ்? இல்லை, தேசிய தலைமை இதை அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க சார். இது யாரும் கண்டுக்காமலாம் இல்லை. தலைவர் செல்வ பிறந்தகை கடிதம் எழுதியிருக்கிறார் இந்த நடக்கிற சம்பவங்கள்லாம் வச்சு. காங்கிரஸ் ஒரு ஜனநாயக கட்சி சார், கொஞ்சம் ப்ராசஸ் ஸ்லோவாக தான் இருக்கும். வேகமாக சர்வாதிகாரம்னா உடனே முடிவெடுக்கலாம், உடனே பண்ணலாம். கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணுவாங்க. கமிட்டி அமைப்பாங்க, என்கொயரி கமிட்டி போடுவாங்க, நடவடிக்கை எடுப்பாங்க. either அவர் வந்து வெளியே அனுப்புவாங்க, இல்லைனா வந்து இது மாதிரி பண்ணாதீங்க, போகாதீங்க, தலைவர் பார்த்துப்பாரு, தமிழக காங்கிரஸ் தலைவர் பார்த்துப்பாரு, நீங்கள் எல்லாம் பேசாதீங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டாப் பண்ணுவோம், ஃபுல் ஸ்டாப் வைப்பாங்க. அதுதான் எதிர்பார்க்க முடியும். அவருக்கு நடவடிக்கை நிச்சயமாக நடக்கும். ஏன்னா அது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துது. ஏன்னா சார் ஆல்ரெடி அமைப்பு ரீதியாக சில பிரச்சனை இருக்குது. கிரவுண்டில் காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் திமுக தொண்டர்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நான் அதை மறுக்கவே இல்லை. நான் ஏன்னா அது கூட்டணி வந்தாலே பிரச்சனை இருக்க தான் செய்யும். இப்போ என்னென்னா இவர் அவங்கள சேர்த்துக்கிறாரு, இவங்களுக்கு ஒரு பலம் கிடைச்ச மாதிரி ஆகுது. இவங்ககிட்ட பேசி தீர்த்துக்கலாம் சார். அமைப்பு ரீதியாக உள்ள பிரச்சனைகளை நம்ம பேசி தீர்த்துக்கலாம். அண்ணன் திருச்சி வெளிச்சாமி அவர்கள் வந்து காட்டமாக பேசிகிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன கோபம்னா, திருச்சி சிவா அவர்கள் காமராஜர் அப்படி பேசிட்டாருன்ற ஒரு கோபத்தில் அவர் பேசிகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நம்ம என்ன தான் அவர்கிட்ட பேசி புரிய வச்சுக்கலாம், அவர் வேற ஆள் கிடையாது. ஆனால் இவர் அப்படி இல்லை, இவர்கிட்ட நீங்கள் பேசவே முடியாது. அங்கே தான் முரண்பாடு. இந்த டிஃப்ரென்ஸை பிரித்து பார்க்கணுன்ற நான். இது நீங்கள் பிரித்து பார்க்காம எல்லாரும் ஒன்று அடிச்சிங்கன்னா அது வந்து டேமேஜ் எங்களுக்கும் மற்ற கட்சிகளுக்கு தான் இருக்கும்.
அதெல்லாம் சொல்கிறோம். மற்ற கட்சிகள் கொஞ்சம் இதில் கமெண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நாங்கள் எங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணிப்போம். இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த கூச்சல் குழப்பம் அப்படிங்கிறது எதிரொலி நிலப்போகுது அல்லது விரைவில் வைக்கப்படுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. நன்றி. தேங்க்யூ சார்.